பேரறிஞர் அண்ணாவின் 54ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது தலைமைச் செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். எழிலரசன், தகவல்களை பகிருங்க. தந்தை பெரியாரின் மானசீக தம்பி பேரறிஞர் அண்ணா, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களுடைய 54ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று கழக பொதுச் செயலாளரும் புரட்சித்தாயுமான சின்னம்மா பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் இன்று மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிற அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. தற்போது அவர் அண்ணா சதுக்கம் வந்திருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் கழக நிர்வாகிகள் ஏற்கனவே செய்திருந்த நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அண்ணாவின் அந்த நினைவிடத்திற்கு நேரடியாக வந்து அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திராவிட இயக்க தலைவன் அன்னை தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 54ஆம் ஆண்டு நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தும் இத்தருணத்தில் பின்வரும் உறுதிமொழிகளை உளவுபூர்வமாய் ஏற்போமாக. தென்னாட்டு பெர்னான் ஷா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவரும் தமிழர்கள் இழந்த புகழை ஈட்ட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்காக தமிழர்கள் இழந்த புகழை ஈட்ட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவரும் தமிழர்களின் வாழ்வில் நீக்கமர நிறைந்திருப்பவரும் தாய்மொழியாம் தமிழ்மொழி பெருமை சேர்த்தவரும் தனது பேச்சாற்றல் எழுத்தாற்றலால் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவருமான பெருந்தகை அண்ணா அவர்களின் 54ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது கொள்கைகளை அனைவரும் கொண்டு சேர்ப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம். பேரறிஞர் அண்ணாவின் அறிவு, ஆற்றல், உழைப்பு, மனிதாபிமானம், ஜனநாயக பண்பு, சமூக நீதிக்கான வேட்கை ஆகியவற்றை மனதில் வைத்து நம் புரட்சித் தலைவரும் நம் புரட்சித் தலைவியும் கற்றுக் கொடுத்த பாடங்களை பின்பற்றி தன்னலமின்றி செயலாற்றி எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேரறுத்து வென்றிடுவோம் என்று உறுதியேற்போம். இருமொழி கொள்கைகளை கொண்டு வந்து ஏழைகளுக்கு இலவச கல்வி அளித்து விதவை திருமணம் செய்து கொள்வோருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கி பெண்ணுரிமையை நிலைநாட்டிய பேரறிஞர் அண்ணாவின் சாதனைகளை அனைவரும் கொண்டு சேர்ப்போம். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மனதில் ஏற்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரும் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் கழகத்தை வெற்றி பாதையில் இட்டு சென்று அண்ணாவின் தம்பி இதய கனியாம் நம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர உறுதியேற்போம். பேரறிஞர் அண்ணாவின் பாதையில்
எந்நாளும் பயணித்திட உறுதியேற்போம் உறுதியேற்போம் கொண்டு சேர்ப்போம் கொண்டு சேர்ப்போம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தாரக மந்திரத்தை உலகெங்கிலும் கொண்டு சேர்ப்போம். அரவணைப்போம் அரவணைப்போம். கழக தொண்டர்கள் அனைவரையும் அரவணைப்போம். ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம். தீய சக்திகளை அழித்து தமிழகத்தை காத்திட ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம். நிர்ணயிப்போம் நிர்ணயிப்போம். நம் வருங்கால ஒளிர்மிகு இந்தியாவை நிர்ணயிப்போம் நிர்ணயிப்போம். போராடுவோம் போராடுவோம். தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுவோம் போராடுவோம். உருவாக்குவோம் உருவாக்குவோம். வறுமை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் உருவாக்குவோம். பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க. பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க. பேரறிஞர் அண்ணா புகழ் ஓங்குக. பேரறிஞர் அண்ணா புகழ் ஓங்குக. அண்ணாவின் நினைவிடத்தில் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மலரஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் அண்ணாவின் இந்த நினைவு நாளில் அவர் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தொண்டர்களோடு சேர்ந்து அந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாவின் நினைவிடத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா மௌன அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியில் திட்டவட்டமாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா வகுத்து தந்த அந்த பாதையில் நமது கழகத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்ணாவினுடைய அந்த கொள்கையை பின்பற்றி கழகத்தினுடைய எதிரானவர்கள் கழகத்துக்கு எதிரானவர்கள் செய்கிற அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும். கழக தொண்டர்களை மற்றும் அரவணைத்து நாம் செல்ல வேண்டும். அண்ணா அவர்கள் தன்னுடைய அறிவால், எழுத்தாற்றலால் மற்றும் தமிழக
மாகாணம் என்று இருப்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என முதலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தன்னுடைய இறுதி மூச்சுக்குள்ளாக சென்னை மாகாணத்தை தமிழகத்தை தமிழ்நாடு என மாற்றம் செய்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய சிந்தனை எல்லாம் பகுத்தறிவாகவும் பெண் விடுதலைக்காகவும் தமிழகத்தினுடைய இந்த சாதி மதத்துக்கு எதிராகவும் அவருடைய கொள்கைகள் இருந்தது. அதன்பால் ஈர்ப்பு கொண்ட